ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹரிஹர வீரமல்லு அப்படின்ற நம்மளோட பவன் கல்யாண் அவர் நடிச்சிருக்க ஒரு படத்தோட ட்ரெய்லரை தான் பார்க்க போகிறோம். அதோட ரிவ்யூ தான் நம்ம 2K சீரிஸ் ஸ்பீக்கரில் பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்சால் முகலாயர் காலத்தான அவுரங்கசீப் காலத்தில் நடந்த ஒரு பெரிய வீரனோட கதையை அவங்க அப்படியே எடுத்திருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த வீரனை வந்து பார்த்திங்கன்னா பவன் கல்யாண் தான் நடிச்சிருக்கார். பட் இதில் வந்து பார்த்திங்கன்னா செம்மையான ஓப்பனிங்கே வந்து மாசாக இருக்குது. அதாவது அங்கே நம்ம முகலாயர் காலத்தில் ஷாஜகான் வந்து ஒரு கோஹினூர் வைரம் அப்படின்னு சொல்லி வச்சுருந்தார். அது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ அந்த கோஹினூர் வைரத்தை வந்து கைப்பற்றுறதுக்காக நிறைய பேர் மூவ்மெண்ட் ஆகி போய்கிட்டே இருக்காங்க. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நாடு முழுக்க இருந்து எல்லோரும் அதை நோக்கி போகும்போது அது அந்த நேரத்தில் இருந்தது யாருன்னு பார்த்தா அவுரங்கசீப். இது வந்து அவுரங்கசீப் காலத்தில் நடந்த ஒரு போர். அதனால் அந்த வைரத்தை எடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி எல்லோரும் மூவ் பண்ணி போகிறாங்க, அந்த மயிலாசனத்துக்கும் வைரத்துக்காகவும். ஆனால் அதை வந்து தடுக்கிறதுக்காக எல்லாத்தையுமே செய்கிறாரு அவுரங்கசீப். வந்து அவங்கள எல்லாத்தையும் பயங்கரமாக கொலை எடுத்துறாரு, தலையெல்லாம் வெட்டி பயங்கரமாக தர்றாரு. அந்த மாதிரி ஒரு வீரனை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அவர் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஹரிஹர வீரமல்லு அப்படின்ற கேரக்டருடைய பவன் கல்யாண். இது வந்து ஹைதராபாத்தில் இந்த சீன்லாம் பார்த்திங்கன்னா முன்னாடி ஓப்பனிங்கில் இருக்குது. அதே மாதிரி இதில் வந்து நிறைய இடத்துல செட்டு போட்டு பயங்கரமாக எடுத்துருக்காங்க. முக்கால்வாசி இது வந்து செட்டில் எடுத்த மாதிரியே இதான சீன்ஸ் இருக்குது. அதே மாதிரி இதில் வந்து படத்தில் விஷுவல் எஃபெக்ட்ஸும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பயங்கரமாக இருக்குது. இதில் என்ன ஒரு கதை அப்படின்னா, இவர் வந்து பார்த்திங்கன்னா நாட்டு மக்களுக்காக ரொம்ப வந்து கஷ்டப்பட்டு நல்லவங்க எல்லாத்தையுமே காப்பாற்றணும்னு நினைக்கிறாரு. அதே நேரத்தில் முகலாயர் ஆட்சியும் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக எதிர்க்கிறாரு. அதே மாதிரி ஆங்கிலேயர் ஆட்சி எதிர்க்கக்கூடிய ஒரு வீரான அந்த படத்தில் இருக்க. இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஹீரோயின். ஸோ இவங்க வந்து முகலாயர் ஆட்சியில் ஒரு இடத்துல வந்து மாட்டிக்கிட்டு இருக்காங்க. அவங்க கஷ்டப்படுறாங்க. அதை அவர்கிட்ட சொல்லும்போது என்னை இங்கேருந்து காப்பாற்றி கூட்டி போயிருங்க அப்படின்னு சொல்கிறாரு. சரின்னு சொல்லிட்டு அவரும் அதுக்கு வந்து ப்ராமிஸ் பண்ணுறாரு. ஸோ இதுக்கடுத்து தான் இந்த கதையில் வந்து பயங்கரமாக ட்விஸ்டர்ஸில் நடக்குது. என்ன அப்படின்னா, அந்த மாதிரி கடத்தி அவங்கள வந்து அங்கேருந்து காப்பாற்றி கூட்டு போகணும்னு நினைக்கிறப்ப அங்கே நிறையா வந்து அவருக்கு பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கிறது. அவர் இது வரைக்கும் ஃபேஸ் பண்ண பிரச்சனைகளை விட வந்து பார்த்திங்கன்னா இதில் தான் அதிகமான பிரச்சனை எல்லாத்தையுமே ஃபேஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஸோ இவர் வந்து சிவபக்தனருக்கு வந்து இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. அதே மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு போர் வீரனாகவும் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. இந்த இதில் முக்கால்வாசி இவர் வந்து சிலம்பத்தை வந்து இதில் நிறைய யூஸ் பண்ணியிருக்க மாதிரி ஒரு சீன்ஸ் நிறைய இருக்குது. இவர் வந்து பயங்கரமான ஒரு சிலம்பத்தை நல்லா கற்றுக்கிட்டு இதில் இந்த படத்தில் நடிச்சிருப்பா நம்ம எதிர்பார்க்குறோம். ஏன்னா இதில் முக்கால்வாசி அவர் வந்து ஈட்டிகளை தான் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த ஈட்டிகளை யூஸ் பண்ணும்போது அதை பேஸ் பண்ணி வர எல்லாமே வந்து சிலம்பமாக தான் இருக்கும். அதே மாதிரி இவர் வந்து ஒரு கோட்டைக்கு போய் அங்கே இருக்கிறாங்க. அந்த கோட்டையில் இருக்க மக்கள் எல்லாத்தையும் காப்பாற்ற நினைக்கும் போது அந்த கோட்டையை வந்து நம்ம அவுரங்கசீப் நடிக்கிறவங்க வந்து அந்த கோட்டையை கைப்பற்றுறாங்க. அதே மாதிரி அந்த கோட்டையை கைப்பற்றி அந்த கோட்டையை கொள்ளையடிக்கணும், அந்த கோட்டையை காலி பண்ணணும், இவர் கொல்லணும் அப்படின்னு சொல்லி முடிவு எடுக்கிறாங்க. இவர் அங்கேருந்து எஸ்கேப் ஆகிடுறாரு. இப்படி ஒவ்வொரு இடத்துக்கும் போகும்போதும் சில இடத்துல துறைமுகங்கள் வந்து துறைமுகத்தில் வந்து படம் பிடிப்பு நடந்திருக்கு. ஸோ அந்த காலத்தில் ஆங்கிலேயர் காலத்துலேயும் வந்து துறைமுகத்துக்கு வந்த மாதிரி சில ஃபைட் சீன்ஸும் இருக்குது. இதில் நிறைய செட்டு வச்சு தான் இது பண்ணியிருக்காங்க. ஸோ ஏன்னா அந்த மாதிரி ஒரு செட்டப்ஸ்லாம் இப்போ கிடையாது. அந்த மாதிரியே இருக்கிற அரண்மனைகள் நிறையா வச்சு இந்த படத்தை எடுத்திருக்காங்க. உண்மையிலே இதுக்கு வந்து நிறைய எஃபெக்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, நிறைய கஷ்டப்பட்டுருக்காங்க ப்ரொடக்ஷன்ஸ், அந்த ஹீரோ, அது கூட இருக்க ஆர்ட் டைரக்டர்ஸ் எல்லாருமே. இவங்க வந்து கீழ்த்தட்டு மக்கள், அதாவது அடித்தட்டு மக்கள் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஸோ அவங்கள எல்லாத்தையும் காப்பாற்றி அவங்க நல்ல நிலைமைக்கு வரணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு போர் வீரனாக வந்து இவர் இதில் நடிச்சிருக்கிறாரு. இந்த படத்தில் இவர் வந்து நல்ல ஒரு ஆக்டராகவும் இருக்கார். ஸோ இதில் வந்து ஒரே ஒரு சீன் வந்து நம்ம ஏற்கனவே நினச்ச போதிதர்மன், அந்த 7ஆம் அறிவு படத்தில் ஒரு போதிதர்மன் யூஸ் பண்ணுற அதே இதை வந்து கொஞ்சம் வித்தியாசமாக மாற்றி இது பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இதில் வந்து இவர் வந்து ஒரு பயங்கரமான ஒரு வீரராக காமிச்சிருக்காங்க, ஒரு குதிரை வீரராகவும் காமிச்சிருக்காங்க. ஸோ இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்றத இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் தான் தெரியும். இப்போதைக்கு இதோட ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகிருக்கு. அடுத்து இந்த படத்தோட ரிவ்யூ பண்ணும்போது இந்த படம் எப்படி இருந்துச்சு, இதோட டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் கம்பல்சரியாக வந்து அப்டேட் பண்ணுறோம். அடுத்து வரப்போகிற எல்லா வீடியோஸ்க்கும் நீங்கள் வெயிட் பண்ணுறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணுங்கள். அண்ட் தென் பாய்.